Peppers Entertainment Television. Turn on the heat. அன்பு பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களை சிறகடிக்கும் மனசு என்ற இனிய தலைப்பில் பல கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன். அந்த வகையில் திருமணம் ஆனதுக்கப்புறம் சில பேருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உறவை ஒர்க் அவுட் பண்ணலாமா வேண்டாமா, பண்ண முடியுமா, இல்லை இதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் வரவே முடியல அப்படின்னு எல்லாம் தவிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ரொம்ப சிக்கலான ஒரு உறவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்சிசிஸ்டிக் ட்ரைட் உள்ள ஒரு ஆளும் கோடிபெண்டன்ட் ட்ரைட் உள்ள ஒரு பெண்ணும் உறவில் இருப்பது தான். ஸோ இந்த உறவு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு அழகான கேஸ் ஸ்டடி எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த பெண் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஏழ்மையிலேருந்து ஒரு கடினமான ஒரு குடும்பத்திலேருந்து வளர்ந்து வந்தவங்க. ஸோ அதே நேரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க ஷார்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனால் நல்லா படிக்கக்கூடிய பெண்ணு, நல்லா படிச்சுட்டு அவங்க ஒரு பேங்க்கில் வேலைக்கு போயிடுறாங்க. இந்த நிலையில் அவங்களுக்கு வேறு அரேஞ்ச்டு மேரேஜு. பட்டு இவங்க சமூகத்தில் இல்லாமல் கொஞ்சம் அதுலேயே இவங்களோட கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையை சேர்ந்தவங்க வரன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி நம்ம என்ன தான் இந்த ஜாதியை பற்றி பேசுறது தப்பு, இந்த ஜாதி வசதி, இந்த ஜாதி கம்மின்னு சொல்லக்கூடாது அப்படின்னெல்லாம் கூடவே நீங்கள் பேசுகிறது என் காதில் விழுறது. நானும் அந்த மாதிரி நம்பிக்கை உள்ளவள் தான். பட் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம மேடையில் பேசினா கூட அவங்க வீட்டுக்குன்னு வரும் பொழுது நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது அவங்க என்ன ஜாதின்னுவாங்க. அப்புறம் உள்ளுக்குள்ளேயே ஒரு இது ஓடும், இது நம்மளை விட கம்மியாக ஜாஸ்தியா அப்படின்னுட்டு. ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதை நம்ம தவிர்க்க முடியல. ஸோ அந்த மாதிரி இந்த பெண்ணோட திருமணத்தின் போதும் ஸோ அந்த மாதிரி வருது. பட் இருந்தாலும் இவங்க சரி எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் வீட்டில் சொல்லவும் அவங்க சரின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் திருமணம் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த திருமணத்துக்கு முன்னாடி அந்த பெண் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்குது, எனக்கு தம்பி இருக்கான், அவன் இன்னும் படிச்சிட்ருக்கான். ஸோ எங்கள் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, அவரும் ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாரு, அதனால் நான் ஒரு போர்ஷன் ஆஃப் மணி எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன் அப்படின்லாம் சொல்லி அதுக்கெலாம் பர்மிஷன் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனால் அந்த ஆண் என்ன பண்ணிடுறாரு, திருமணத்துக்கு அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு போனவுடனே 2 மாதத்துக்கு கழிச்சுட்டு உன்னோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெலாம் என்கிட்ட கொடுத்துரு, உனக்கு என்ன பணம் அனுப்பணுமோ அதை சொல்லு, நான் அனுப்புகிறேன், இப்படி கண்ட்ரோலில் கொண்டு வராரு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவருக்கு என்னென்னா, நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு பணம் அனுப்பக்கூடாது அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் இது பெரிய மன பாதிப்பை ஏற்படுத்துது. சரி, அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன சொல்லிடுறாரு, சரி என்னால் எங்களுக்காக நீ பேசி உன் வாழ்க்கை கெட வேண்டாமா, பரவாயில்ல, தம்பி படிச்சிருவான், நான் கடன் வாங்கிக்கிறேன், அவன் இது பண்ணிடுவான், நாங்கள் எப்படியோ பார்த்துக்குறோம், நீ நல்லபடியாக வாழு அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி ஆரம்பித்து இந்த பெண்ணுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் கண்ட்ரோல் ஆகுது. ஒன்றுத்தையும் அவங்க ப்ளீஸ் பண்ணணும்னு போய் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு குழந்தை உண்டாயிடுறாங்க. அவங்களோட தாம்பத்திய உறவுலையும் பார்த்திங்கன்னா அவர் பயங்கரமாக டாமினேட் பண்ணுறாரு. இந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு முடியல அப்படின்னாக்கா கூட அவருக்கு கோபம் வந்துடுது. அதை ரொம்ப அசிங்கமாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவங்க கூட்டு குடும்பமாக இருக்கிறதுனால வெளியில் படுக்கிறது, கத்திவா இப்படி இருக்கா, அடங்க மாட்டேங்கிறான்னு பேசுறது. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது மனசில். அதனால் பயந்து அவங்களுக்கு முடியலோ எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொல்ல வேண்டியதாகிடுது. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துடு. குழந்தை பிறக்கிறதுக்காக போனதுக்கப்புறம் பெற்றோர்கள் 2 பேருக்கும் பயங்கர ஈகோட்டிஸ்டில் ப்ராப்ளம்லாம் பெருசு ஆகிட்டு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டு போக முடியல கணவன் வீட்டுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் அவர் நீ இவங்க திருப்பி வேலையை விட்டுட்டு இவங்களுக்காக இந்த கணவர் சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் வேலையை கூட விட்டுட்டு அவருக்காக இருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலைன்னு திருப்பி வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ குழந்தையை பார்த்துக்கிறதுக்காக ஒரு வீடை பிடிச்சி அவங்க அப்பா அம்மாவை கொண்டு வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் இவர் திருப்பி என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, நான் உன் கூட வாழணுன்னாக்கா உன் பேரண்ட்ஸ் அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ஸோ திருப்பி இந்த ஸ்டேஜ்லேயும் இந்த பெண்ணு சரின்னு காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க அப்பாவை அனுப்பிட்டு அவங்க அம்மாவை மட்டும் வச்சுக்கிட்டு திருப்பி ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ளே அந்த கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறதே வரல.
ஸோ இந்த ஸ்டேஜில் அந்த குழந்தை மேலே வந்து அவர் கொஞ்சம் கூட ஒரு அன்பு காட்டலை. அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட 4 வயசு ஆகிடுது. இந்த சண்டை இப்படியே அம்மா வீட்லேயே அந்த குழந்தைய வச்சுட்டு அவங்க வளர்ந்து அந்த 4 வருட காலத்தில் அந்த குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறதோ, அந்த குழந்தை பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதோ, அதை பற்றிலாம் அவர் கவலை கூட படலை. அது இவங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்துது. இந்த மாதிரி ஒரு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் வந்து உனக்கு சரிப்பட்டே வரமாட்டான், நீ வந்து டிவோர்ஸ் பண்ணிவிடு அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் அவங்களால வந்து அதை ஏற்றுக்கவே முடியலை. அப்போ தான் வந்து அவங்க கவுன்சிலிங்க்கு வந்து ரொம்ப மனசு வந்து வருத்தப்படுறாங்க. ஏன்னா வந்து அவங்களால அவங்க அந்த உறவு விட்டு வந்துட்டாக்கா தனக்கு என்ன எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த டிபெண்டன்சி ரொம்ப இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டியோட ஒரு திருமண உறவு ஏற்பட்டதுன்னா இதை ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. ஸோ நார்சிசிஸ்ட் பர்சனோட வாழும் பொழுது அவங்கள திருப்திப்படுத்த முடியாது, அவங்கள மாற்ற முடியாது. எவ்வளோதான் வந்து கூட இருக்கிறவங்க மாறிக்கிட்டே இருந்தால் கூட எவ்வளோ மாறினாலும் அவங்களுக்கு பத்தாது. ஸோ மாறி 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 கடைசியில் கூட இருக்கிறவங்க தான் கேமிலியான் மாதிரி ஆயிடுவாங்க. கேமிலியான் மாதிரி ஆகிட்டு அவங்களுக்குள்ள அந்த பார்டர் லைன் ப்ராப்ளம் கூட வந்துடும். பார்டர் லைன் ப்ராப்ளம்னாக்கா ஒரு ஆங்ஸைட்டி ஜாஸ்தியாக நியூராசிஸ் வந்துட்டு சில விதமான சைக்காட்டிக் ட்ரைட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க அப்படியே அவங்களோட பிஹேவியரை மாறிடும். ஸோ அதனால் நிச்சயமாக அவங்க ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஸ்டபர்னாக நோ சொல்லணும். ஸோ அப்படி அந்த உறவை பிரிக்கும் பொழுது அதுலேருந்து வெளியில் வருவதுன்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அந்த லோன்லினஸ் அப்படிங்கிறத வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட். ஆனால் இருந்தாலும் பண்ணலாம். ஏன்னா நிறைய பெண்கள் வந்து இதெல்லாம் துணிச்சலாக இந்த மாதிரியான ஒரு டிவோர்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய, ஏன்னா இந்த மாதிரியான விஷயத்தில் தான் நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து என்ன யோசிக்கணும்னா, ஏன் உலகத்தில் எத்தனையோ நல்ல ஆம்பளைகள் இருக்கும்போது நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம், ஏன் இந்த மாதிரி ஒருத்தரை நம்ம வந்து நமக்கு பிடிக்குது அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு என்ன வேணும், நாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத யோசிக்க போனாக்கா குறிப்பாக ஒன்று புரிஞ்சுக்கலாம். தனக்கு ஒரு பவுண்ட்ரி அப்படிங்கிறதே இல்லாத ஒரு நபராக இருக்கலாம், இல்லை தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதே வந்து தெளிவாக அசர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கேஸ்லேயே எடுத்துக்கங்க, அவங்க வந்து கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி பேங்க்குக்கு போய் ஒரு ஜாப் வாங்குறாங்க. ஸோ அடுத்தது கணவர் விட்டுடணும் ஈஸியாக விட்டுடுறாங்க. ஸோ இது வந்து கொஸ்டினபிள். ஏன் வந்து ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் புரிஞ்சுக்கணும், நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க போகிறோமா, இல்லை பேலன்சிங் விமனாக இருக்க போகிறோமா, இல்லை ஹை அச்சீவராக இருக்க போகிறோமா அப்படிங்கிறது ஒரு முடிவு. ஸோ அந்த முடிவை வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும் லைஃப்பில். சரி நேயர்களே, மேலும் பல கருத்துக்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.